ஹலோ மேடேஷில் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீஸ் லைஃப் ஹப். நாம் நேற்று ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோங்க. என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக். அதை பார்க்கலன்னா இங்கே டேக் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. அந்த செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் 31st மார்ச் என் ஹஸ்பண்டோட பர்த்டே அண்ட் 1st ஏப்ரல் என்னோட பொண்ணோட பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இனி வர்ற விலாகில் வந்து என்னோட பொண்ணோட பர்த்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரியே 31st மார்ச் அன்னைக்கு ஈவினிங்கே எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்கங்க. ஸோ எப்பயுமே வந்து எங்கள் அம்மாவை என் பாப்பாவுக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. அன்னைக்கும் அதே மாதிரி அவங்க வந்தோடனையும் சூப்பராக அட்டாச் ஆகி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்து டிஃபன் ஐட்டம் செஞ்சுட்டு இருந்தேன். நைட்டுக்கு இட்லி தாங்க சுட்டிருந்தேன். இட்லி சுட்டு தேங்காய் சட்னி வந்து ஆட்டியிருந்தேங்க. இட்லி வந்து எப்பயுமே வந்து நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி சூப்பராக வந்திருந்தது. வீட்லேயே ஆட்டுற இட்லி தாங்க மாவு. ஸோ அதனால் நல்லாவே சாஃப்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அதோடு சேர்த்து சுண்டல் வந்து ஆல்ரெடி நான் ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. ஸோ அந்த சுண்டலையே வச்சு சுண்டல் குழம்பு பண்ணிடலான்னு சொல்லி சுண்டல் குழம்பு தான் வச்சேன். சைடில் வந்து பால் வந்து காஞ்சிட்டு இருந்தது. அடுத்த நாளைக்கு தயிர் போடணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து பால் ரொம்ப அதிகமாகவே தாங்க காய வச்சுருந்தேன். நைட்டும் கொஞ்சம் குடிப்போம். ஸோ அதனால் அதுக்கு சேர்த்து காய வச்சாச்சு. பால் வந்துட்டு திரிஞ்சு போகாமல் இருக்க நான் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அதையும் பார்க்கலன்னா இங்கே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே வந்து சைட் பை சைட் நான் செஞ்சுட்டு இருந்தேங்க. சைடில் சட்னி அரைச்சிட்டு இருந்தேன், ஒரு பக்கம் பால் காய வச்சுட்டு இருந்தேன், அதே மாதிரி சட்னிக்கு தாளித்து கொட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் தான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக வந்து தாளித்து கொட்டியாச்சு. சட்னியுமே செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. சுண்டல் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மசாலா இதெல்லாமே போட்டு வணக்கி அதை வந்து அரைச்சி ஊற்றி தாங்க குழம்பு வைப்பேன். அதுவும் எப்படி செய்கிறன்ற வீடியோ நம்ம லாங் வீடியோவில் இருக்குது. அதை இங்கே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நைட் ஃபுல்லாகவுமே அம்மா தாங்க பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் சரி மாவுலேயே வந்து தோசையும் பணியாரமும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சுருந்தாங்க. அப்புறமா சரி சட்னி வந்து புதினா வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு புதினா சட்னி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சாச்சு. சரி டெக்கரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு டெக்கரேஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். என் தம்பி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ஸோ அவனை வச்சே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் வந்து பண்ணியாச்சு. இந்த டெக்கரேஷன் காம்போ கிட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளாக 400 ருபீஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு டெக்கரேஷன் கவர் ஆகி செம்ம சூப்பரான அவுட்புட் வந்து இருந்துச்சு. இந்த ஷார்ட்ஸும் அன்பேக்கிங் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் இங்கே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இப்படி தாங்க டெக்கரேஷன் வந்து போச்சு. ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் மந்த் டு 12th மந்த் ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஸோ அதுலேயே வந்து எல்லா நூல் எல்லாமே கொடுத்துட்றாங்க, நம்ம ஜஸ்ட் அட்டாச் பண்ணால் போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயில் ஷீட்டுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. சென்டரில் ஒரு கோல்டன் கலர், ரெண்டு சைடும் பிங்க் கலர் வர மாதிரி தான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ அதே மாதிரியே சூப்பராக வந்து பேக் பண்ணி வந்திருந்ததுங்க. நாங்களும் சூப்பராக செட் பண்ணிட்டோம். பேக்கிங்லாம் குறையே சொல்ல முடியாது, எல்லா ஐட்டமும் செம்மையாக வந்திருந்தது. அடுத்ததாக இந்த ஹாப்பி பர்த்டேங்க, இதுவும் வந்துட்டு நம்ம கோர்த்துக்கலாம். கயிறு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சுங்க. அதையும் கோர்த்து ஃபர்ஸ்ட் வந்து மாட்டியாச்சு. மாட்டினோடையுமே செம்ம ப்ரீமியம் லுக் வந்து எனக்கு தெரிஞ்சது. காசு கொடுத்து பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க முடியாதேன்னு தோணுச்சு. அடுத்ததாக 1st மந்த் டு 12th மந்த் இருந்த அந்த டெக்கரேஷன் இதையும் வந்துட்டு கோர்த்து அழகாக வந்து இதுக்கு கீழே வந்து கட்டியாச்சுங்க. ஆக்சுவலாக வாலில் இதை பேஸ்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. அதுக்குமே இந்த மாதிரி வால் ஹேங்கரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரிக்கி யூஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த பேபி கேர்ள் மாதிரி 4 பலூன் இருந்துச்சுங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து ஜூஸ் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் எனர்ஜி பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹெவி ஒர்க் அன்னைக்கு இருந்துச்சு, சாப்பாடு சமைக்கிறது இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ என் தம்பி வந்து அடுத்ததாக பலூன் ஊத ஸ்டார்ட் பண்ணிட்டான். 50 பலூன்ஸ் இது கூட வந்துச்சுங்க. ஸோ ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் வந்து வந்திருந்தது. இந்த பலூன்ஸுமே ஒன்று கூட உடையலைங்க, எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி. நான் வந்து சைடில் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சு பச்சைப்பயிர் குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பயிர் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நான் இங்கே டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரசத்துக்கு வந்துட்டு எல்லாம் உளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் உளிச்சு கொடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சாப்பாடு நைட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா பேர் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுதாங்க டெக்கரேஷன் அவுட்புட்டு. ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்துச்சு. மேலே அந்த யானை வச்சதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஐடியா. ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபேன் ஒன்றதெல்லாம் அந்த ஃபாயில் ஷீட்லாம் கொஞ்சம் நெருங்கி வந்துருச்சு. பட் லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ செம்ம சூப்பராக ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எனக்கே வந்துருச்சே நம்மளே ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆள் ஆகிடுவோமா அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருந்தது. இன்கேஸ் நீங்கள் அந்த கேக்குக்கு இல்லை மற்ற டெக்கரேஷன் ஐட்டமுக்கு ஏதாவது தனியாக பொருள் வேணும்னா அது கடையிலேயே இந்த மாதிரி விற்குதுங்க. ஸோ நீங்கள் தனியாக கூட வாங்கி அதோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை.
vlog பார்ப்போம். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கே மத்தியானம் வந்து சாப்பாடு டைம் கிட்டத்தட்ட 1:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ விசில் வந்துட்டு ஒன்றில் வந்து அடுத்ததாக நைட்டுக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிட்டு இருந்தது, ஒன்றில் வந்து பாயசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ மேலெல்லாம் யானை வச்சு எங்கள் அப்பா வந்து இன்னும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி டெடி பியரு, பாண்டா இதெல்லாம் வந்துட்டு கீழே வச்சு அவர் ஒரு குழந்தையா மாதிரி அதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஃபீலிங் என்னால் வேர்ட்ஸால் சொல்ல முடியல. டெக்கரேஷன் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்ணுறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. குக் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்களே தான் குக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து எல்லாமே சூப்பராக செஞ்சாங்க. என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியலுங்க, அப்புறம் ஒயிட் சாதம்ங்க, அடுத்ததாக சாம்பார், ரசம், அப்பளம்ங்க, மெதுவடை, அப்புறமா பருப்பு பாயாசம் தாங்க. இதெல்லாம் தான் வந்து எங்களோட மெனுவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ சமைச்சிட்டு இருக்கும் போதே மாற்றி மாற்றி எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்தவங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பச்சை பயிர் குழம்புன்னு சொல்லிட்டு, அது ரசம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு என் தம்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவுமே ரொம்ப ஜாலியாக இருந்தா. நிறைய ரிலேட்டிவ்ஸ் வரவும் அவளுக்கு வந்து மனசுக்கு வந்து எப்பயுமே வந்து நிறைய பேர் இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த டெக்கரேஷன் இதை போயிட்டு ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிடிச்சி இழுக்க வேண்டியது அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா. சைடில் வந்து சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக முன்னாடியே செஞ்சாதான் ஒரு சிலர் வந்துட்டு சீக்கிரமே கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியாக செஞ்சுட்டோம். இது செஞ்சுட்டு இருக்கும்போதே கடைசியாக வந்து மெதுவடைக்கு மாவு வந்து ஆட்டிட்டு இருந்தாங்க. மெதுவடையை பொறுத்தளவு நம்ம ஆட்டின உடனே போட்டணும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிடும்ன்றதால ஆட்டின உடனே மெதுவடை போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தது. கடைசியாக அதுதான் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே வியாபாரி ஒருத்தர் வந்தார், அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பருப்பு பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு வந்துட்டு வேக வச்சு எடுத்தது, அது வந்து ஊற்றி கடைசியாக பாயாசமும் வடையும் தாங்க கடைசியாக போட்டுச்சு. வடையுமே எண்ணெய்லாம் குடிக்காமல் சூப்பராக வந்து வந்திருந்தது. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வடை பிரியர்கள். முக்கியமாக மெதுவடைனா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் மெயினாக மெதுவடை தான் வேணும்னு சொல்லி அதுதான் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 5:30 மேலே தான் வர சொல்லியிருந்தோம். இவளும் கரெக்டாக 5:30 மேலே செம்ம டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவளுக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஐலைனர் வந்து நான் ஃபார்ம் ஹர்ப்ஸ் பிராண்ட்லேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். செம்ம ப்ரீமியமாக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வர்த் த ப்ரைஸ். செம்ம திக்கா போட்டபடி நைட்டு வரைக்கும் கலையாமல் இருந்ததுங்க. 6:15 போல் மேக்ஸிமம் எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்துட்டாங்கங்க. ஸோ எல்லாத்தையுமே வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்ததால அவங்களும் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாங்க. ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒரு அக்கா கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வந்து கியூட்டாக வந்து பாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நாங்கள் கேக்கெல்லாம் எடுத்து செட் பண்ணிட்டு இருந்தோம். கேக்குமே வந்து அரோமா பேக்கரியில் தாங்க சொல்லியிருந்தேன். செம்ம சூப்பராக செஞ்சிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒயிட் ஃபாரஸ்ட்ல கீழ் லேயர்ல வந்து ரோஸ் கலர், மேலே வந்துட்டு ஒயிட் கலர்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டு வெளியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து ரெடி ஆயிட்டோம். ரிலேட்டிவ்ஸ்மே எல்லாரும் உள்ள வந்து நின்றுட்டாங்க. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீன்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கப்பா எனக்கு பர்த்டே கொண்டாடினது போய் இப்போ என்னோட பொண்ணுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி பர்த்டே கொண்டாடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது சே எவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டோம்ல அப்படின்னு தோணுச்சு. இப்போ சீனா பாருங்க. அந்த கையில முடிசாம இந்த கை அருவி நீ தாயின் நினைச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லு சொல்லு. ஃபேன் போட்டுருங்க. ஃபேன் போட்டு என்ன வேணுமா? ஜேகே அருவிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்டாயில் நிறை செல்லும் பெற்று ஆரோக்கியத்தோடு வர வாழ்த்துக்கள். எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கேக் வந்து கொடுத்தோங்க. இது போக பீஸ் கேக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து வீட்டுக்கு போகும்போது பீஸ் கேக்குமே வந்து கொடுத்து விட்டோங்க. எங்கள் அக்கா ஒருத்தங்க ரிலேட்டிவ் அவங்களுமே வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கேக்லாம் தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு கோல்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக நிறைய பேர் வந்துட்டு அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது மணி எல்லாம் வச்சு கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இது எல்லாமே ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் நான் வந்து பார்க்குறேன்.
ஒரு பக்கம் கீழே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பேர் மேலே போயிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே சூப்பரா வந்து அவுட்புட் வந்திருந்தது, டேஸ்டா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாப்பாவை நல்லபடியா வாழ்த்திட்டு போனாங்க. அன்னைக்கூட நாள் வந்து ரொம்ப ரொம்ப மனநிறைவா, ரொம்ப திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா வந்து முடிஞ்சிச்சு. இந்த vlog பார்த்த உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடினதெல்லாம் நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர்றவங்க எப்படி பர்த்டே கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படியே என்னோட பாப்பாவுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இந்த vlog நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டட்டா பை.